F-18 ரக அமெரிக்காவினுடைய விமானத்தை நேரடியாகவே சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. டிமோனாவில் இருக்கிற அணுசக்தி உற்பத்தி நிலைய நகரத்தை குறிவச்சும் கடுமையான தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய கடற்பரப்புகளையும் கைப்பற்றத்துக்குரிய சகல நடவடிக்கைகளையும் தரைவழியூடாக ஈரான் மேற்கொள்ளும். துருக்கி இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கார்க் ஐலாண்ட்ல நிறைய இடங்களை இப்ப ஈரான் கம்ப்ளீட்டா கன்னி வெடிகளை புதைக்கிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவுத்திகள் அதுக்கு மேலால ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கில் இருக்கிற சகல பேஸ்களையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஈரான் நார்த் கொரியாவினுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு வீடியோவில் சிம்பிளா நம்ம உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த யுத்தத்தினுடைய 27வது நாள்ல இப்ப நாம இருக்கோம். இன்று என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் யுத்தம் முடியணும், சமாதானம் நிலவணும், ஜனநாயக ரீதியில் எல்லாருமே நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படி என்பதே நமது எண்ணமாகவும் இருக்கு அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா தங்களது நட்பு நாடுகள் ஊடாக எங்களுக்கிட்ட பேச்சுவார்த்தை செய்வதற்கு பல முன்மொழிவுகளை முன்வச்சிருக்காங்க. இந்த முன்மொழிவுகளை எங்களினுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கிட்டையும் நாங்கள் அதை பகிர்ந்திருக்கோம். பட் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களையும் ஈரான் வெளியிடவே இல்லை. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வாய்க்கு வந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கார், தனியா பேசிக் கொண்டிருக்கார் அப்படி என்று சொல்லலாம். அப்படி அவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையுமே ஈரான் ஈடுபடவே இல்லை. தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு எதிராக பலத்த தாக்குதல்களை ஈரான் செஞ்சு கொண்டு வராங்க. அமெரிக்கா எந்த நாடூடாக ஈரானுக்கு பேச்சுவார்த்தை முன்மொழிவுகளை அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, பாகிஸ்தான். நிறைய பேர் நேற்றும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாகிஸ்தானுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற போலையும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு யுத்த தந்திரம் தான் அப்படின்னு சொல்லியும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் ஏன் இப்படி பேச்சுவார்த்தைக்கு இடைத்தரகராக செயற்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு விதிச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்ல தான் பீஸ் டாக்ஸ் இடம்பெறும். அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெருமை தானே, எங்களுடைய நாட்டில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை இடம்பெறுது அப்படிங்கிறது. அந்த காரணத்தாலையும் பாகிஸ்தான் முன்னின்று இந்த பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு ஒரு முக்கிய ஒரு ஏணிப்படி மாதிரி செயற்பட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் துருக்கி இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்குள்ள வளைகுடா நாடுகள் என்டர் ஆகாம இருக்கிறதுக்காக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை துருக்கி செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்றாங்க. பட் இதுவரைக்கும் இந்த யுத்தம் எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்டா மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த யுத்தம் முடியக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. அமெரிக்கா ஒரு பக்கமாக யுத்த நிறுத்தம் செஞ்சிட்டோம், ஈரானும் அமெரிக்காவும் ஒண்ணுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள மண்ணு, நானும் ஆயத்துல்லாவும் ஒன்று சேர்ந்து ஹொர்மோஸ் ஜலசந்திய கட்டுப்படுத்த போறோம் அப்படி இப்படி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர் வாய்க்கு வாரத்தில் அடிச்சு கொண்டு இருக்கார். ஆனா சும்மா டொனால்ட் ட்ரம்ப் பேசவும் மாட்டார். அவங்களுக்குரிய ஒரு டைம் ஒன்று இப்ப வேணும், இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை எப்படி கட்டுப்படுத்துற அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அமெரிக்கா இப்ப முக்கியமான வேலைகளை செஞ்சு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தியில நான் நேரத்தோடைய வீடியோல சொல்லி இருந்த மாதிரி கிட்டத்தட்ட 11,000 அமெரிக்க வீரர்களை, வான்படை வீரர்களையும் தரைப்படை வீரர்களையும் அதே போன்று மரைன்ஸ் அப்படிங்கிற கடற்படை வீரர்களையும் கார்க் ஐலாண்டுக்குள்ள அனுப்பி அந்த கார்க் தீவை கைப்பற்றத்துக்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க. இதுக்கு தான் இப்ப ஈரான் உங்களை தான் நாங்க காத்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் இப்ப கார்க் ஐலாண்டுக்குள்ள முக்கியமான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கார்க் ஐலாண்ட்ல நிறைய இடங்களை இப்ப ஈரான் கம்ப்ளீட்டா கன்னி வெடிகளை புதைக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான ஈரானிய துருப்புக்களை இப்ப கார்க் தீவுகளுக்குள்ள இறக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையிலேயே கொண்டு போற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், அதாவது இப்ப கார்க் தீவை கைப்பற்றணும் அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல தான் கார்கு தீவுக்குள்ள வந்து இறங்கணும். அந்த ஹெலிகாப்டரை குறிவச்சு தாக்கக்கூடிய மிசைல்களை கையிலேயே எடுத்துக்கு போற வீரர்களுக்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் வந்து ஈரான் தான் அமெரிக்காவை பகடி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவுத்திகள் அதுக்கு மேலால ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹவுத்திகள் அறிவிச்சிருக்காங்க, நீங்க கார்கு தீவை கைப்பற்றத பிறகு யோசிப்போம், அதுக்கு முதல் வந்து யமனுக்குள்ள உங்களினுடைய படைகளை அனுப்புங்க, எங்களுடன் போரிட்டதன் பிறகு நீங்க வந்து கார்கு ஐலாண்டுக்குள்ள போறா ஈரானை கைப்பற்றா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுத்திகள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் ஈரானினுடைய முக்கிய தளபதிகள் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் அமெரிக்க ராணுவத்தினுடைய பூட்ஸ் எங்களினுடைய மண்ணில படுமாக இருந்தால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய துபாயினுடைய கடல் பரப்புகளையும் அதே போன்று பஹ்ரைனினுடைய கடற்பரப்புகளையும் கைப்பற்றத்துக்குரிய சகல நடவடிக்கைகளையும் தரைவழியூடாக ஈரான் மேற்கொள்ளும். இதனூடாக மத்திய கிழக்கினுடைய மெப்ப ஈரான் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டொண்ட தூக்கி ஈரான் போட்டிருக்காங்க மத்திய கிழக்குக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இந்த தரைப்படை நடவடிக்கைகள் அமெரிக்கா எந்தெந்த நாடுகளோட ஒன்றிணைஞ்சு மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இன்னொன்று வந்து பஹ்ரைன், இந்த 2 நாடுகளையும் நாங்க கைப்பற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இருக்காங்க ஈரான். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மத்திய கிழக்கினுடைய முக்கியமான நாடுகளை நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறைகூவலை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உலக வரலாற்றில், நவீன உலக வரலாற்றில் எந்த ஒரு நாடும் இப்படி ஒரு எச்சரிக்கையை எதிர் நாடுகளுக்கு வெளியிட்டதாக சரித்திரமே கிடையாது. ஈரான் முதல் முறையாக செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப இது எல்லாமே எதுக்காக நடைபெற்று கொண்டிருக்கு? ஈரான் இப்ப வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இடம்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். உலக பொருளாதாரம் 20% இருந்தாலும் தெற்காசியா நாடுகள் இந்தியா, இலங்கை, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நமது பிராந்தியங்களை கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட எண்ணெய் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி ஊடாகத்தான் வருகிறது. இதை கட்டுப்படுத்தி இப்ப ஈரான் வச்சிருக்காங்க. இந்த இடங்களூடாக இப்ப ஈரான் ஏற்கனவே அறிவிச்சு கொண்டு வந்தாங்க, எங்களினுடைய நட்பு நாடுகளுக்கு இந்த இடங்கள்ல இருந்து பாதுகாப்பு அளிச்சு அவங்களுடைய கப்பல் போற அளவுக்கு நாங்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மோஸ் வழியாக சைனா, ரஷ்யா, இந்தியா, பங்களாதேஷ், ஈராக் இந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிச்சு இந்த கப்பல்களை இன்னைக்கு அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைனான்சியல் டைம்ஸ் இன்னைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஈரானோட உடன்படிக்கை செஞ்சு நாங்கள் உங்களோட நட்பு நாடுகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் தான் கப்பல்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஈரான் அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள் அமெரிக்கா ஏற்கனவே அச்சுறுத்தல் விடுத்து கொண்டு வராங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை உடனடியாக ஈரான் திறக்கணும். அதுக்கு 2 நாள் டைம் விதிச்சிருந்தாங்க. அப்புறம் ஈரானினுடைய எதிர்ப்பு அறிக்கைகளை தொடர்ந்து அது 5 நாளா மாறிச்சு. அது போஸ்ட்போன், அது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவே போயிருந்துச்சு. இருந்த போதிலையும் வெள்ளிக்கிழமை நாளை வரைக்கும் அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகி கொண்டு இருக்காங்க. ஈரானினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கைப்பற்றத்துக்குரிய சகல நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யுத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்கா சொல்லி கொண்டு வராங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கைப்பற்ற போறோம், அதை பிடிக்க போறோம், இதை பிடிக்க போறோம், ஈரான் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 27 நாள் வரைக்கும் ஈரான் அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சம்பந்தமா இப்ராஹிம் சுல்ஃபிகாரி, ஈரானினுடைய காத்தமல் அன்பியாவினுடைய ஊடக பேச்சாளர், முக்கியமான தகவல்கள் சிலவற்றை சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்துக்கு முன்னர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எப்படி இருந்துச்சோ அப்படி இந்த யுத்தத்துக்கு பின்னர் இருக்காது, இனி இருக்காது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸினுடைய முழுமையான கட்டுப்பாடு ஈரானுக்கிட்ட தான் இருக்கும், ஈரானுக்கிட்ட தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த வழியாக யாருடைய கப்பல் போகணும், யாருடைய கப்பல் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது ஈரான் தான், அமெரிக்கா கிடையாது, வேற எந்த நாடுகளுமே கிடையாது. அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள இப்ராஹிம் சுல்ஃபிகாரி வாரார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து மத்திய கிழக்கில் இருக்கிற முக்கியமான பேசஸை குறி வச்சு டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கில் இருக்கிற சகல பேஸ்
பேஸ்களையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஈரான் கடுமையான சேதங்களை அந்த பேஸ்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அமெரிக்க வீரர்கள் ஹோட்டல்கள்லயோ பொதுமக்கள் வசிக்கிற இடங்கள் ஒளிஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களை தேடி தேடி அடிக்கிற வேலைகளை இப்ப நாங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் அமெரிக்க வீரர்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்புகளையும் வளைகுடா நாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் ஒரு அறிக்கையின்படி 13 அமெரிக்க தளங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் இவ்வாறான கடுமையான தாக்குதல்களை ஈரான் எப்படி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய மிசைல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ஷாஹிட் 136 அப்படிங்கிற இந்த ட்ரோன்களை வச்சு தான் ஈரான் கடுமையான தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்களுக்கு எதிராக செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே ஈரான் ஷாஹிட் 136 அப்படிங்கிற ட்ரோனை கிட்டத்தட்ட 400 ட்ரோன்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த 27 நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட 3000 ட்ரோன் வரைக்கும் ஈரான் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. இது வெறுமனே 7-8 நாட்கள் ஈரானினுடைய உற்பத்தியாக மட்டும்தான் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ஃபேஸ் 1 மட்டும்தான். ஒரு ட்ரைலரை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இதுக்கு பின்னர் தான் மெயின் பிக்சரே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்காம எப்ப பிப்ரவரி 28ஆம் தேதி ஆயத்துல்லா அலி ஹமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைஞ்சு படுகொலை செஞ்சாங்களோ அதில இருந்து இதற்கு முன்னர் நாம கண்டிராத ஒரு ஈரானை இப்ப நாம கண்டு கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்குமே 80 அலை தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு 81வது அலை தாக்குதலையும் ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் 81வது அலை தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுக நகரத்தை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிமோனாவில் இருக்கிற அணுசக்தி உற்பத்தி நிலைய நகரத்தை குறிவச்சும் கடுமையான தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணுமின் உற்பத்தி நிலையமாக இருக்கிற ஹதேராவை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் ஈரான் இன்னைக்கு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான தாக்குதலை செஞ்சிருக்காங்க. F-18 ரக அமெரிக்காவினுடைய விமானத்தை நேரடியாகவே சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அதுக்குரிய சரியான புகைப்படத்தை நீங்க இதுல பார்க்கலாம். F-18 ரக விமானத்துக்கு அடிச்சிருக்காங்க. அந்த மிசைலினுடைய தாக்கம் தான் இந்த புகைப்படத்தில் இருக்கு. இதன் பிறகு இந்த F-18 ரக விமானம் கடல்ல விழுந்து நொறுங்கியதாகவும் ஈரானினுடைய தகவல்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை இதுவரைக்கும் சென்டோகாம் மறுக்கலை. இதன் காரணத்தால உண்மையிலே ஈரான் F-18 ரக விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அப்படிங்கிறது இதுக்கு பின்னர் விமானங்களை ஈரானுக்குள்ள கொண்டு வரத்தை அமெரிக்கா கடுமையான பரிசீலனைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்கக்குள்ள 82வது அலை தாக்குதலையும் ஈரான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அதாவது வியாழக்கிழமை காலையில இருந்து நாள் முழுவதும் இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுல தாக்குதல் செஞ்ச இடங்கள் எது அப்படின்னு சொன்னா தெற்கு குவைத் பிரதேசங்களில் இருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான மிசைல் தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த இடங்களை குறி வச்சு நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய கராச்சி பிரதேசங்களில் இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பஹ்ரைன்ல இருக்கிற ஷேக் இஸ்ஸா ஏர்பேஸை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று மேலும் குவைத்தில் இருக்கிற அலி அல் சலேம் ஏர்பேஸை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான இடத்தை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. டெட் சி அப்படிங்கிற சாக்கடலுக்கு அருகில இருக்கிற இஸ்ரேலினுடைய முக்கிய அணு செறிவேற்ற நிலையங்களை குறிவச்சு யுரேனியம் செறிவேற்ற நிலையங்களை குறிவச்சும் ஈரான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய வீடியோல நாம பார்த்திருந்தோம். ஈரானினுடைய புஷேர் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு பதிலடியாகத்தான் இப்ப ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய அணு உற்பத்தி செய்யற நிலையங்கள், யுரேனியம் செறிவேற்ற நிலையங்கள், அணுசக்தி நகரம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களை குறிவச்சு ஈரான் இப்ப கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து
கடைசி 24 மணித்தியாலத்தில் மட்டுமே இந்த யுத்தம் ஆரம்பிச்சத்தில் இருந்து கடுமையான தாக்குதலை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொன்னா, ஈரான் மட்டுமில்லை, ஈரானினுடைய ப்ராக்சிஸா இருக்கிற ஹெஸ்புல்லாக்கள் 87 தரம் இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. அதே போன்று ஈராக்கிய படைக்குழுக்கள் 23 தரம் குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஈரான் 110 தரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைகளை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி 24 மணித்தியாலத்தில் 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஈரானினுடைய சார்புல இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலமா வாங்கி கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ள டோவ் மலைப்பகுதிக்குள்ளே லெபனானினுடைய பிரதேசங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் உள்ளுக்கு என்டர் ஆகி ஹெஸ்புல்லாக்களினுடைய முக்கிய தளபதி ஒருவரை நாங்க கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் அறிக்கையோட வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானினுடைய லிட்டானி நதிக்கரை வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கு வரத்துக்கு தரைப்படை நடவடிக்கையை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த நடவடிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் அறிவிச்சிருக்காங்க. பட் இவர் இந்த கைது செய்யப்பட்ட நபருக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவரும் ஹிஸ்புல்லாக்களோட ஒருங்கிணைஞ்சு பயணிக்கிற ஒரு எதிர்ப்பு குழுவினுடைய ஒரு படைப்பிரிவினுடைய தளபதியாக செயற்பட்டார் அப்படிங்கிறதும் ஐடிஎஃப் தகவல்ல இருந்து நமக்கு தெளிவாக உண்மையா இருக்கு. அந்த அடிப்படையில் தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக தரைப்படை நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வராங்க. நேருக்கு நேரான சண்டைகள் இப்ப தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசங்களையும் இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதே நேரங்களில் நார்த் கொரியாவினுடைய கிம் ஜாங் உன் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இப்ப ஈரானுக்குள்ள பயங்கரவாத செயல்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க, பயங்கரவாத தாக்குதல்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க. நார்த் கொரியா தங்களுடைய நிலப்பரப்புகளை பாதுகாக்கிறதுக்காக எந்தவித இரக்கமும் இல்லாத கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அணு ஆயுத உற்பத்தியில் நார்த் கொரியா மீண்டும் மேலோங்கி காணப்படுது. தொடர்ச்சியான தங்களுடைய நடவடிக்கைகளையும் நார்த் கொரியா செஞ்சு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கிம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். இதனூடாக நார்த் கொரியா முழுமையான சப்போர்ட்டை இப்ப ஈரானுக்கு வழங்கி இருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெளிவாகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த யுத்தம் இப்ப பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே மீறி ஈரான் எதையுமே கேட்காம தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்காங்க. காரணம் அமெரிக்கா அப்படிங்கிறவன் அமெரிக்காவுக்கு இன்னொரு ஒத்த கருத்து சொல் என்ன அப்படின்னு சொன்னா, ஏமாற்றுபவன் அப்படிங்கறத ஈரான் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஈரானினுடைய இந்த நிலைப்பாடு சம்பந்தமா என்ன நினைக்கீங்க? ஈரானினுடைய இந்த நிலைப்பாடு ஈரானுக்கு வரும் காலத்தில் இந்த யுத்தத்தில் பிளஸ் பாயிண்டாக அமையுமா, அல்லது இதுவே ஈரானுக்கு பெரிய ஒரு சவாலாக முடியுமா அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இன்றைய வீடியோல நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாளைய வீடியோவை நாம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள்.